அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வாரம் மே மாதம் 5ஆம் தேதி முதல் மே மாதம் 11ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திலே நடைபெறப் போகின்ற சுப விசேஷங்கள், சுப முகூர்த்த நாட்கள் பற்றிய விவரங்களை இப்போ பார்க்கலாம். இந்த வாரம் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாரமாக அமையட்டும். இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சகல சம்பத்துக்களும் கிடைக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் சமேத சொக்கநாத பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்களை பற்றிய விவரங்களை பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக மே மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி விரத நாள். அன்றைக்கி சுப முகூர்த்த நாள் கூட. அன்றைக்கி ரொம்ப முக்கியமான மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண நாள். அற்புதமான நாள். திருமணம், விவாகம், கல்யாணத்துக்காக காத்திருப்பவர்கள் அந்த நாளிலே மீனாட்சி திருக்கல்யாணத்தை, சோமசுந்தரேஸ்வர சுவாமியினுடைய திருக்கல்யாணத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா மே மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உமாபதி சிவாச்சாரியார் குரு பூஜை நாள். அது மாதிரி அன்றைக்கி கருவூரார் சித்தருடைய ஜெயந்தி. அன்றைக்கி கூட சுப முகூர்த்த நாளாக இருக்கின்றது. அதற்கப்புறம் மே மாதம் 10ஆம் தேதி சித்திரகுப்த விரத நாள். அன்னைக்கு சனி மகா பிரதோஷ விரத நாள், சனி பிரதோஷ விரத நாளாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த நாள். அன்றைக்கி நரசிம்மர் ஜெயந்தி. அப்புறம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அன்றைக்கி தான் குரு பெயர்ச்சி நடைபெறுகின்றது. இப்படி இந்த வாரம் பல சுப முகூர்த்த நாட்களையும் பல முக்கியமான விசேஷ நாட்களையும் கொண்டுள்ள அற்புதமான வாரம். இப்பொழுது இந்த வாரத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். குறிப்பாக வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரத்திலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நல்ல செய்திகள்லாம் சிலருக்கு வந்து சேரும். அதே மாதிரி ஒரு வீடோ, இடமோ, நிலம், காணி, மனை, பூமி வாங்கியிருப்பீங்க. அதில் சில பேருக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கும். வாங்கினதுக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் வந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான நல்ல ஒரு சொல்யூஷன், நல்ல ஒரு வழி, இல்லை நல்ல ஒரு கைடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்திலே பொதுவாக பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தோம்னா காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி வியாபாரம் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். அதே மாதிரி தொழில்னு எடுத்தோம்னா இந்த வாரம் பொதுவாக சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கும், ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரம் மாணவர்களுக்கு ஒரு ஏற்றமும் இறக்கமும் உள்ள வாரமாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் சில எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடைபெறும். அது உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே சில தாக்கத்தை, நல்ல தாக்கமாக கூட இருக்கலாம், ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்கள், பிரயாணங்கள்லாம் நல்லபடியாக இந்த வாரம் அமையும். விவசாயிகளுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய மாதிரி நல்ல செய்திகளெல்லாம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த வாரம் நீங்கள் சிறப்பான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. ரிஷபம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமையை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். குறிப்பாக இந்த வாரம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். போட்டித் தேர்வுகள், பரீட்சைகளெல்லாம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அதே மாதிரி மேல் படிப்பு, உயர் படிப்புக்காக என்ன படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சில பேர் ரொம்ப ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் ஒரு நல்ல ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய
வாய்ப்பெல்லாம் வரக்கூடிய வாரமாக இருக்கும். அது மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் அனுகூலமாக நடக்கும். அதே மாதிரி வெளிநாட்டிலே ஏற்கனவே படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் நல்ல அற்புதமான ஒரு வாரம். அது மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்கள் ஜாபில் ப்ரொஃபஷனில் இருக்கிற சம் இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. இந்த வாரம் தொழில் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி துறை சார்ந்த ஜாபில் இருக்கிறவங்க, ஐடி ரெலவெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க, கால் சென்டர், பிபிஓ, கேபிஓ, டெலிகாம் செக்டர், இந்த மாதிரி தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்க, ஃபுட் ப்ராசஸிங், டெய்ரி, பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாரமாகவும் நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய வாரமாகவும் இருக்கும். இந்த வாரம் பொதுவாக சிலருக்கு வாகன யோகம் ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாகனம் வாங்குறதோ, இல்லை வாகனமே இதுவரை வாங்கின வெஹிக்கிள் புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்குறது, இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் உங்களுக்கு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுனம் ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். சிலருக்கு சில சோம்பேறித்தனம் வரும், உடல் உபாதைகளும் சிலருக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய சில விஷயங்கள் அது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து கொஷின்ஸ் கேட்குறது, ரொம்ப டீப்பாக போகிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டியது நல்லது. காதலர்களுக்கிடையே சில மன கஷ்டங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்புள்ள வாரமாக உள்ளது. இந்த வாரம் வந்து வியாபாரம் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஜுவல்லரி பிஸ்னஸ், நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, அடகு கடை வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி வெள்ளி கோல்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கும் சில அனுகூலங்களை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகம் அப்படின்னு எடுத்தோம்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்கிறவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் இருக்கிறவங்க, ஸோ இல்லை ஹெல்ப்பராக இருப்பவர்கள், ஹாஸ்பிட்டலில் வந்து அட்டெண்டராக இருப்பவர்கள், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். சில டைவர்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தோம்னா உங்களுடைய சில பர்சனல் விஷயங்களில் வந்து மற்றவங்க தலையிறதுனால சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் அதை கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி டைவர்ஸ், விவாகரத்து அப்ளை பண்ணிவிட்டு இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் சம் ப்ரோக்ரஸ் இல்லாமல் சில பின்னடைவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. ஆன்மீகத்தில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடகராசி என்பர்களே, சொல்லிலும் செயலிலும் வேகத்தை காட்ட வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க பொதுவாக கொஞ்சம் உங்கள் வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆக்ஷனில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள், பிரச்சனைகள் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்துட போகிற மாதிரி இருக்கும். இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லைன்னா வேறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற சில பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புள்ளது. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தோம்னா க்ரோசரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மினிமார்ட் வைத்திருப்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாபத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். மாணவர்கள் தேவையில்லாமல் மற்றவங்களுடைய, அதாவது உங்கள் நண்பர்கள் விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க.
நான் உண்டு, என் படிப்பு உண்டுன்னு கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விசாவோ இல்லைனா பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள், குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா லா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ப்ரோக்ரஸை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக, அமைதியாக போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்ம ராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். சில விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ப்ரோக்ரஸ் இருக்காது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகும், அதனால் கவனமாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் சில வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி மீடியா கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு, சோஷியல் மீடியா கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சில நல்ல செய்திகளெல்லாம் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ப்ரமோஷனோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். அதே மாதிரி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கும் சில மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்ல செய்தி வரும், நல்ல ஆஃபர்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் போன்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸில் நல்ல வாய்ப்புகளும் லாபமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுத்தோம்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறை, அதாவது சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரும். அதே மாதிரி லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள். நான் இன்றைக்கி வந்து லாங்குவேஜ் ஸ்கில்லுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் இருக்கிற 2 மொழியோ 3 மொழி தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. அதே மாதிரி நம்ம ஃபாரின் லாங்குவேஜஸ், மேண்ட்ரினோ, ஃப்ரெஞ்சோ, ஸ்வீடிஷோ, ஜப்பானீஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு கூடுதல் நல்ல ஒரு தகமையை வளர்க்கும். அதே மாதிரி கூட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கொடுக்கும். அதே மாதிரி டீச்சிங், அதாவது ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், மியூசிக் கிளாஸ் எடுப்பவர்கள், இசைக்கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். சிலருக்கு நல்ல வரன்கள் அமையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி என்பர்களே, கலகலப்பாக இருக்க வேண்டிய வாரம். மனசில் சில துக்கங்கள், சில கஷ்டங்கள், மனக்கவலைகள்லாம் இருக்கும். அதையும் மீறி நீங்கள் உங்களை வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும். சில விஷயங்கள் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும், ரொம்ப அலட்டிகிட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, பர்மா, யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்க, எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்க, இயற்கை மருத்துவம் செய்பவர்கள், மாற்று மருத்துவம் செய்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய வாரம். இந்த வாரம் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், டீச்சராக, ப்ரொஃபஸராக, டீனாக, லெக்சரராக, பிரின்சிபலாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். சிலவருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். ப்ரைவேட் அல்லது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறவங்களுக்கு சிலருக்கு அதுக்கேற்ற மாதிரி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. சிலருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சாதகமாக அமையும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள், கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கிறவங்க, ஸ்கின் அலர்ஜி இருப்பவர்கள், டெர்மட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உள்ளது. வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. நீங்களே உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது. பிஸ்னஸாக இருந்தால் கூட அப்படி தான். பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில அன்வாண்டட் டிஸ்கஷன்ஸ், அன்வாண்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. துலாம் ராசி என்பர்களே, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுத்தோம்னா
லா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்கள், லாயராக வக்கீலாக இருப்பவர்கள் மற்றும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கார்ப்பரேட் கம்பெனிகளிலே பிஸ்னஸ் லோ, கம்பெனி லோ சம்மந்தப்பட்ட கம்பெனி செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அரசியல்வாதிகள், பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய வாரம். சிலருக்கு புது பொறுப்புகள், அது பொறுப்புகள்லேருந்து வேறு பொறுப்புக்கு மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரம் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமான நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், காய்கறி வியாபாரம், பூ வியாபாரம், பழம் வியாபாரம் செய்கிறவங்க, மண்டி வைத்திருப்பவர்கள், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், எஃப்எம்சிஜி ஹோல்சேல் பிஸ்னஸ், ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ப்ரைவேட் குரியர் கம்பெனிஸ் நடத்துபவர்கள், குரியர் ஏஜென்சி நடத்துபவர்கள், கமிஷன் ஏஜென்ட் நடத்துபவர்கள், ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அது மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சில பேர் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லை போய் வேலை பார்த்துருப்பீங்க. சம் ஃபேமிலி ரீசனாலேயோ பர்சனல் ரீசனால திரும்பி வந்திருப்பீங்க, திரும்ப போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் உள்ளவர்களுக்கெல்லாம் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் உள்ள ஒரு வாரமாக இருக்கும். இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கவனமாக கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டிய வாரமாக இருக்கும். ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட, காமர்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய நல்ல ஒரு வாரம். உங்களுடைய திறமை ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு வெளிப்படும். அதே மாதிரி அரசாங்கம் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், டிஃபென்ஸில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதே மாதிரி சயின்டிஸ்டாக இருப்பவர்கள் டிஃபென்ஸ் துறையிலே, இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஃபயர் சர்வீஸ், தீயணைப்புத்துறை, இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெகக்னிஷனும், நல்ல ஒரு பாராட்டுக்கள் அல்லது ப்ரமோஷன் அல்லது எதிர்பார்த்த இடமாற்றம், ட்ரான்ஸ்ஃபர், எக்ஸ்பெக்டட் ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். கலைஞர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள், நீங்கள் ஒரு கான்சர்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க, அதுக்கு வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உள்ள வாரமாக இருக்கும். தமிழ் இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், வாத்திய கலைஞர்கள், பறை இசைக்கலைஞர்கள், தவில் நாதஸ்வர இசைக்கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷனும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு நீங்கள் விரும்பிய சில பொருட்களை வாங்கக்கூடிய, பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஷாப்பிங்கில் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆனால் பட்ஜெட்டை பார்த்துக்குங்க. கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது, யூபிஐ டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு பட்ஜெட்டுக்கு வெளியில் போயிடாதீங்க. ஏன்னா கட்ட போகிறது நீங்கள் தான். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சிலருக்கு சளி, காய்ச்சல் தொல்லைகள், ஃபுட் அலர்ஜி இதெல்லாம் இருக்கக்கூடும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி என்பர்களே, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். என்னென்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, மே மாதம் 3 நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பாக ஜேர்னி, ட்ராவல் பண்ணுற போது, சிட்டிக்குள்ளேயாக இருக்கட்டும், அவுட் ஸ்டேஷனாக இருக்கட்டும், எங்கே போனாலும் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணணும். குறிப்பாக ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க, ட்ரைவ் பண்ணுறவங்க, இல்லை டிரைவராக இருப்பீங்க நீங்கள், ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணுவீங்க, இவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதே மாதிரி வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
புது கடன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கூட கேட்பாங்க. இல்லை உங்கள் கிரெடிட் ஸ்கோர் சரியாக இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சம் இஷ்யூஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி பிஸ்னஸில் புது ப்ராஜெக்ட்ஸை இந்த வாரம் அந்த சந்திராஷ்டமம் உள்ள நாளில் ஸ்டார்ட் பண்ணுறதோ எக்ஸிக்யூட் பண்ணுறதையோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை லவ் அஃபேராக இருக்கலாம், இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். அதே மாதிரி பிரிந்த தம்பதியினர் சம் ரீசனால் பிரிஞ்சிட்டிங்க, ஆனால் டைவர்ஸ்க்கு போகலை. ஸோ பிரிஞ்சிட்டோம், சம் ரீசன் திரும்ப சேரலாம் அப்படின்னு ஒரு திங்கிங் தாட்லாம் வந்திருக்கும். அதுக்கு சில ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பீங்க. பட் அது இந்த வாரம் பெருசாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது. கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஸோடு இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேறு பிரச்சனையாக கூட இருக்கலாம், லேண்ட் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கலாம், இல்லை டைவர்ஸாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு சாதகமாக பெருசாக இருக்காது. உங்களுடைய தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும், இல்லைன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி அன்பர்களே, பொறுமையும் நிதானம் தேவைப்படும் வாரம். சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்குது. 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதியெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆஃபீஸில் சில பிரச்சனைகள் வரும், இல்லை ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கும், சில பிரச்சனைகள் வரும். ஸோ பிஸ்னஸில் புது முயற்சிகளை இந்த நாட்களில் தவிர்க்கிறது நல்லது. பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் நெருக்கடி இருக்கும், பணிச்சுமை இருக்கும். அதே மாதிரி தம்பதிகளிடையே விளையாட்டாக சில விஷயங்கள் பேச போய் அது சீரியஸ் ஆகும். அதனால் வாய் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கலாம் அது சம்மந்தமான விஷயங்களில் என்ன டாக்டர் சொல்கிறாங்களோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாகவே ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற தம்பதிகளுக்கு நாங்கள் சந்தான கோபால ஹோமம் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அது பண்ணி அதுக்கப்புறம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்து எத்தனை பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஏன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி ஐவிஎஃப்ஓ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு கூட இந்த சந்தான கோபாலம் பண்ணிவிட்டு பண்ணால் எப்போவுமே அது சக்ஸஸ் ரேட் இஸ் வெரி ஹை. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு சில நல்ல செய்திகள் சேரும். பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மாணவர்கள் படிப்பிலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். தேவையில்லாமல் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் படிக்காதீங்க. நீங்கள் 5 மணி நேரம் படிக்கிறீங்களா, 50 நிமிஷம் படிக்கிறீங்களா, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. 50 மினிட்ஸ் படித்தா கூட கான்சன்ட்ரேஷன் 200% கான்சன்ட்ரேஷனோட படிங்க. அதே மாதிரி வெளியில் போய் வர்றபோது சீனியர் சிட்டிசன்ஸ், பெரியவர்கள் முதியவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், வீட்டு ரகசியங்களை எல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் வீட்டில் அது தெரிஞ்சு போய் பிரச்சனை பெருசாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பம் ராசி அன்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள ஒரு வாரமாக இருக்கும். 7, 8, 9ஆம் தேதிகளெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். தம்பதிகளுக்கிடையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பழைய விஷயங்கள், ஹிஸ்ட்ரியை பற்றியெல்லாம் பேசிட்டு பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கி எது நடக்குதோ அதை பற்றி பேசுங்க, நாளைக்கு என்ன பண்ணணுமோ அதை பேசுங்க. தேவையில்லாமல் பழைய விஷயங்கள்லாம் பேசி தேவையில்லாத மனக்கசப்பு, மன உளைச்சல், மென்டல் டார்ச்சர் வேண்டாம், அதெல்லாம் தவிர்த்துருங்க. கலைஞர்கள் நல்ல வாய்ப்பு கிடைக்கும், கிடைக்கிறத நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கிடைக்கிறத தவற விட்டுறாதீங்க. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரம். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு இன்ஜரி சம்மந்தப்பட்ட, காயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு வர வாய்ப்புள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் வெளியில் போகும்போது சீனியர் சிட்டிசன்ஸ் ரோடு கிராஸ் பண்ணுறதோ, பிளாட்ஃபார்மில் நடந்து போகிறது, பிளாட்ஃபார்மே கிடையாது,
ஸோ அந்த மாதிரி நடந்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில திடீர் பிரச்சனைகள், நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். சில சப்ஜெக்டில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கா, சில சப்ஜெக்டில் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்கரத்தாழ்வார் சுதர்சனர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி என்பர்களே, வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். சிலருக்கு வேலையில் கொஞ்சம் பிரச்சனை வரும். 10, 11ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆஃபீஸில் தேவையில்லாமல் பாஸை பற்றி பேசுகிறது, காசிப் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்வை பண்ண முடியும். கவர்மெண்ட், அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில நல்ல செய்திகள்லாம் சேரும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும். டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கூடுதல் உழைப்பு தேவை. மாணவர்கள் ஹெல்த் விஷயத்தில், உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோல் தேவை. ஆயில் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் தவிர்க்க வேண்டிய ஃபுட். டெய்லரிங் செய்கிறவங்க, செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணி அதை காப்பாற்றிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த வாரம் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் சில திடீர் நெருக்கடிகள் வரும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தம்பதிகளிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்கள், விவாகரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்படும். அதே மாதிரி செகண்ட் மேரேஜ், ஒரு மேரேஜ் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டோம், செகண்ட் ஒரு தேர்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வரன்கள் விஷயத்தில் நல்ல செய்திகள் சேரும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே சில முன்னேற்றம் ஏற்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள், சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவர்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5.